கடுப்படியில் இது வந்து தண்டிக்கீரை நினச்சிடாதீங்க. அரைக்கீரையில் இப்போ மழை நேரம் வளர்த்தியாக வளர்ந்து தண்டு இவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு. அக்கா நுனிக்கீரையும் அதனுடைய கீரையும் அந்த லைட்டாக இருக்கிற அது மேலே உள்ள நுனி காம்பையும் எடுத்து கடைஞ்சி தாளிச்சாச்சு. இந்த தண்டில் அக்கா சட்னி செய்ய போகிறேன். இது மெலிசாக இலசாக இருக்கிற தண்டை மட்டும் நம்ம நொடிச்சு எடுத்துக்கணும். நொடிக்கும் போது ஒரு நார் வரும். அதை அப்படியே பிச்சு போட்டுட்டு நொடிச்சு தான் எடுக்கணும். கட் பண்ணோம்னா அந்த நார் வராது. அப்போது நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த நார் வரும். இந்த வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நார் வரும். அதை உரிச்சு எடுக்கணும். நம்ம கத்தியில் கட் பண்ணிங்க, அருவாமனையில் கட் பண்ணிங்கன்னா அந்த நார் வராது. அப்புறம் நம்ம சட்னி செய்யும்போது வாயில் நம்மளுக்கு நார் அகப்படுற மாதிரியே இருக்கும். இது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கீரை சாப்பிடாத பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறேன் பாருங்கோ. உடச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள். அதில் உடைக்கும் போது எப்படி நார் வருதுன்னு பாருங்கள். இது தெரியுதா? இங்கே பாருங்கள், நம்ம உடச்சி எடுக்கும்போது நார் இந்த மாதிரி வரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரும். நம்ம அப்படியே உடச்சி இந்த நாரை வந்து இப்படி எடுத்துடணும். இந்த வருது பாருங்கள், அப்படி எடுத்தது தான் இவ்வளோ நார் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நார் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது இருந்தால் தான் நம்மளுக்கு நார் மாதிரி தெரியும் சட்னி அரைக்கும் போது. இது ரொம்ப ரொம்ப வெறும் தண்டு மட்டும் தான் ஒரு கைப்பிடியால் எடுத்துருக்கோம். நார் இவ்வளோ நார் அதில் கழிவு வந்திருக்கு பாருங்கள். இதை தூர போட்டுக்கலாம். இதை வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிப்போம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் அக்கா. இப்போது ஒரு கைப்பிடி அளவு தான் நம்ம கீரை தண்டு எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 3 காஞ்ச மிளகா வச்சுருக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக போனால் கொஞ்சமாக தான் புளி வச்சுருக்கிறேன். 2 பல் பூண்டு, ஒரு வெங்காயத்தில் பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அக்கா கொஞ்சமாக ஆயில் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் வதக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அந்த கீரை தண்டை போட்டுக்கலாம். இப்போ தண்டும் நல்லா வேகிற அளவு வதக்கிக்கணும். ஆயில் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அக்காவுக்கு போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஹெல்த்தியான சட்னி செய்யும்போது ரொம்ப ஆயில் தேவைப்படாது. இந்த மிளகாவத்தை கொஞ்சம் கருகாமல் இப்போவே எடுத்து ஓரமாக வச்சிடணும். இப்போது நம்ம அந்த தண்டு நல்லா வதங்கணும். இந்த சட்னி நம்ம வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது தாளிச்சதுக்கப்புறம். அதனால் இப்போ நல்லா வதக்கணும். இப்போது கீரை தண்டு நல்லா வதங்கிடுச்சு. தண்டு வதங்கினதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட்டாகும். அப்படி இல்லைன்னா நம்ம வாயில் எடுத்து போட்டாலே தெரிஞ்சிடும். தண்டு கட் ஆயிடுச்சுன்னா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். கட் ஆயிடுச்சு. இப்போ தான் இல்லை ஃபஸ்ட்டே போட்டோம்னா தண்டு வேகாது. அதனால் இப்போ ஒரு பாதி தக்காளி போடுறேன் அக்கா. இப்போ தான் தக்காளியே போடுறேன். லாஸ்ட்டாக தான் போடணும். அதையும் வதக்கலாம். அவ்வளோதான். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே நம்ம இப்போ ஆற விட்டுருவோம். ஃபேனில் ஆற விட்டுறலாம். இப்போ ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டேன் அக்கா. இதுக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் அக்கா. இது கொஞ்சம் தண்ணி தெளித்து சட்னி பார்த்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் நார் கீரை தண்டு சட்னியான்னு சொன்னால் கூட தெரியவே தெரியாது. நார் நம்மளுக்கு ஒரு நார் கூட நம்மளுக்கு கீரை தண்டு தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நார் கூட இதில் இருக்காது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி தான் கொஞ்சம் நரன்னு சுற்றிருக்கேன் அக்கா. எதுக்குன்னா அக்காவுக்கு சட்னி ரொம்ப நைஸாக சுற்றினா பிடிக்காது. இந்த மாதிரி சட்னியெல்லாம் கொஞ்சம் நரன்னு சுற்றினா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நார் கூட இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டால் தான் சட்னி அப்படிங்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் என்ன சட்னி இருந்தாலும் கொஞ்சம் தாளித்து அது தலை மேலே கொஞ்சம் கொட்டணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டினா அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டியா அப்படி கேட்பாங்கப்பா. அதனால் இந்த ஹெல்த்தி சட்னி ஒரு சின்னதாக ஒரு தாளிசம் போடுவோம். சின்னதாக தாளிசம் போடுறதுக்கு அக்கா 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்குறேன். ஆயிலும் காஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அக்கா வெறும் ஜீரகம் தான் போட்டு தாளிப்பேன். வேறு எதுவுமே போட மாட்டேன். ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம் போதும். ஜீரகம் போட்டாலே நல்லா இருந்தால் கீரை சட்னிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். ஜீரகம் பொடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா சும்மா வாசனைச்சு. அது சட்னிக்கு மேலே தாளிசங்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அந்த அடையாளம் இருக்கணும். அப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான். இப்போது அந்த சட்னி எடுத்து இந்த தாளிசத்தை எடுத்து சட்னியில் கொட்டிக்கலாம். இப்போது தாளிசத்தை எடுத்து சட்னி வந்து தாளிசத்தை எடுத்து கொட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சட்னி தண்ணியாக பண்ணிக்கலாம். அக்கா வந்து இந்த அளவு போதும்னு நினச்சி அக்கா இந்த அளவு தான் வச்சுருக்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை தண்டு அரைக்கீரை தண்டு சட்னி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீரை சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்களுக்கு இது கீரை தண்டு சட்னியானே தெரியாது. தயவுசெய்து நம்ம வந்து அந்த தண்டை வந்து கையிலே ஒடிச்சு அந்த நார் எடுத்துடணும். வாழைத்தண்டு நார் எடுக்கிற மாதிரி ஒடிச்சு எடுத்துட்டிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு தண்டு கூட இந்த சட்னியில் நம்மளுக்கு தெரியாது. தேங்க்யூ அக்கா. ரதிய கடுப்பில் இது வெரைட்டி ஆஃப் சட்னி 37. நீங்கள் எல்லா சட்னியும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா வீடியோவில் போய் ரதிய கடுப்படியில்
ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.